கோவை வடக்கு தொகுதியில் யாருக்கு சீட் வழங்கினாலும் வெற்றிக்காக உழைப்போம் என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் VKK சாலையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி MLAவுமான வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். யாருக்கு சீட்டு கொடுக்கதோ கட்சி தலைமை அதை எல்லாரும் எடுத்துட்டு வேலை பண்ணணும். எங்களுடைய நோக்கம் என்பது போட்டியிடக்கூடிய இடத்திலெல்லாம் பாஜக வெற்றி பெற வேண்டும், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு, தவிர யார் அங்க வேட்பாளர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இல்லை, நானும் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு தொகுதியிலுமே வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்கும். எனக்கும் அந்த வலி இருந்திருக்கு. நானும் இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன். ஆனால் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி அப்படிங்கும்போது நிறைய தொகுதிகள் நமக்கு நாம நினைச்சிட்டு இருந்த தொகுதிகள் நம்மளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம், அவங்க நினைச்சிருந்த தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இதெல்லாம் கலந்தது தான் கூட்டணி. ஆனாலும் கட்சியினுடைய ஒரு முடிவைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக, தங்களோட மன கஷ்டத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் பிஜேபி கட்சிக்குள்ளேயும் நடப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. தொடர்ந்து பேசிய அவர், தேர்தலில் போட்டியிடவில்லை என அண்ணாமலை கடிதம் எழுதிய விவகாரம் தனக்கு தெரியாது என கூறினார். மேலும் இன்னும் 3 நாட்களில் பாஜக வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை அறிவிக்கும் எனவும் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.